ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்னா நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறோம். அந்த விஷயம் நம்ம கோவப்படுறோம். கோவம் எங்கே இருக்குது அங்கே கோவப்பட மாட்டோம். சின்ன ஒரு ஒன்றுமே யூஸ் இல்லை அதுக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறோம். அட் த சேம் டைம் அடுத்தவங்க மூடியும் ஆஃப் பண்ணுறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன். எல்லாரும் கடைசி வரை பாருங்கள். வீடியோ பார்த்த உடனே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ரிக்வஸ்ட், ஏற்கனவே நான் இதுக்கு முன்னுக்கு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த சேனல் பேர் லேர்ன் ஃப்ரம் ஏபி. அதான் என்னோட சேனலு. ஆக்சுவலி ப்ரீவியஸ்லி நான் பிரெட் ரோல் ஃபேமிலின்னு போட்டிருந்தேன். ஆனால் அதில் அந்த சேனலை நிறைய பேர் அந்த மாதிரி சேனல் கிரியேட் பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது, நிறைய பேர் எனக்கு சொல்லிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த சேனல் பேர் லேர்ன் ஃப்ரம் ஏபி. ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோவில் பேசலாம். என்னன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம கோவப்பட்டுக்கிட்ட நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்றோம். அந்த நேரத்துல அந்த ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம உட்காந்து நிதானமா உட்காந்து யோசனை பண்ணணும். இது இப்படி நடந்திருக்கு, இது எதுக்காக நடந்திருக்குது, இதுக்கு காரணம் யாரு, அப்படியே கொஞ்சம் நம்ம அதை டீட்டெயிலா நம்ம விஷுவலைஸ் பண்ணா அந்த பிரச்சனைக்கும் நம்ம கோவப்படுறது எதுக்கும் ஒன்றும் அர்த்தமே இல்லை. ஜஸ்ட் சிம்பிளி நம்ம என்ன சொல்றது, ஒண்ணுமே ஒரு 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 ரூபாய் கூட யூஸ் இல்லை. அதை பத்தி நினைச்சிட்டு அவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, அவங்க நம்மளுக்கு ஏதோ ஒன்று நம்மளுக்கு அகெயின்ஸ்ட் அதை செஞ்சுட்டாங்க. நம்ம உட்காந்துக்கிட்டு யோசனை பண்ணதை விட்டுட்ட நம்ம அதுக்கு மேல நம்ம ஒரு படி அடுத்தபடி நம்மளது பாதையை நம்ம கரெக்டான பாதையில போனா நம்ம அவங்களுக்கு முன்னால் நம்ம ஜெயிச்சு காமிக்க முடியும். இதை விட்டுட்டு நம்ம கவலைப்படக்கூடாது. அதுல என்ன தெரியுமா ஆகும் தெரியுமா, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுது. அவங்களுக்கு சந்தோஷம், அவங்களுக்கு இப்படி இப்படி செஞ்சுட்டேன். இப்போ அவங்க ரொம்ப சேடா இருக்காங்க. அவங்க இதை பத்தி நினைச்சிட்டு அவங்க வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டாங்க, வேலையில தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன சொல்றது, இருக்க இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் டென்ஷனா பண்ணிட்டு அவங்களை டீமோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க இன்னும் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மறு அடி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நல்லதா செய்யணும். இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சு நம்ம வேலையை நம்ம பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சால அது நம்மளுக்கும் ஒரு பாராட்டு கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு அடி கிடைக்கும். அவங்களுக்கு அடி இந்த சென்ஸ் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்னடா இப்படி நடக்குது, நம்ம அவங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து இவ்வளோ நம்ம கஷ்டம் கொடுக்குறோமோ, அவங்க எதுக்கும் மனம் உடையாம இன்னும் கொஞ்சம் நல்லதா செஞ்சு நல்லதா பாராட்டு வாங்குறாங்களேன்னு அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் ஃபீல் ஆகி அதே அவங்களுக்கு ஒரு மன உடைச்சல் அவங்களுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம சும்மா போயிட்டே இருக்கோம், நம்மளுக்கு விரோதியா இருப்பாங்க அவங்க இன்னொரு சைட்ல வந்துட்டாங்க. இப்போ நம்ம ரைட் சைட்ல போயிட்டு இருக்கோம், நம்மளுக்கு அவங்க ரொம்ப துரோகம் பண்றாங்க, நம்மளுக்கு கெட்டு போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நம்ம ரைட் சைட்லயே அவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நீங்க தலை குளிச்சு போக கூடாது, நீங்க ரைட்ல இருந்து லெஃப்ட் டர்ன் ஆகக்கூடாது, நீங்க பாட்டுக்கு போயிடணும். அவங்க வராங்க ரைட்ல இருந்து, அவங்க தலை குளிஞ்சு தலைய கீழே பூமியை பார்த்துட்டு இல்ல நம்மளுக்கு கிராஸ் பண்ணி லெஃப்ட் சைட்ல போனா அப்ப நினைச்சுக்கோங்க அவங்க நம்ம மேல இன்னும் ரிவெஞ்சா இருக்காங்க. அவங்க நம்ம மேல இன்னும் நம்ம மேல பொறாம பிடிச்சுக்கிட்ட நம்மள கீழே விடணும், நம்ம நல்லா இருக்கிறோம்னு அவங்களுக்கு பிடிக்கல, நம்மளுக்கு கெட்டு போகணும், நம்மளுக்கு ஏதோ பெரிய ஒரு ஆபத்து வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு தாட் இருக்குன்னு அப்போ கண்டிப்பா பிடிச்சிக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இது நான் எந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன் நிறைய. நம்ம ஒரு பக்கமா போயிருந்தா அங்கேருந்து நம்மளுக்கு விரோதி ஒருத்தவங்க வராங்க, அது கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், இல்ல ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்கட்டும், நம்மளுக்கு ஆப்போசிட்ல வராங்க பாரு, அவங்க உடனே பட்டுன்னு வண்டி பார்க்க மாட்டாங்க, வண்டிக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வண்டி வருது பட்டுன்னு அங்காண்ட பாய்வாங்க, லெஃப்ட் சைட்ல போய் நடப்பாங்க. லெஃப்ட் சைட்ல நடக்குது மட்டும் இல்ல, மூஞ்சி கீழே போட்டு நடப்பாங்க. அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கணும் நீங்க அவங்க நம்மளுக்கு ரிவெஞ்சா இருக்காங்க. இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்டவங்களோட நம்ம இன்னும் கொஞ்சம் வாழ்ந்து காமிக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லதா செஞ்சு பார்க்கணும். அப்ப இருக்க அவங்க எரிஞ்சு 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 அவங்க உடம்புதான் கெட்டு போயிடும், அவங்களுக்கு தான் கஷ்டம் வரும். நம்மளுக்கு ஒண்ணும் நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கையை நல்லா ஜாலியா நம்ம எடுத்துட்டு கொண்டு போக முடியும். இது நல்லா நீங்க அனுபவிச்சு பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில. நீங்க யாருக்கும் கவலைப்படக்கூடாது. எதுக்காக வரும், நம்ம தான் நல்லா இருக்குமே, அவங்க வேணும் நம்மளுக்கு கெடுதல் பண்றாங்க, நம்மளுக்கு பொறாம பிடிச்சி நம்மள வாழ விடாம செய்யறாங்கன்னா அவங்களுக்கு மேல நம்ம வாழ்ந்து காமிக்கணும். இதை விட்டுட்டு கவலைப்பட்டுட்டா நல்ல ட்ரெஸ் போடாத,
வந்து நல்லா நம்ம மூஞ்சிக்கு வந்து ஒரே சேடாக இருந்துக்கிட்ட இப்போ பாரு இந்த நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் 24 மணி நேரமும் நைட்டியில் சுற்றுவாங்க. அவங்களுக்கு எதுக்கு தான் அந்த நைட்டி இந்த உலகத்தில் வந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியல. நைட்டு ஆக்சுவலி என்ன தெரியுமா, படிக்கல தாங்க பாருங்க, படிக்கல, கை கால் முடியாம படிக்கல, அவங்களுக்கு தான் நைட்டி யூஸ். எந்த நேரம் பாரு அந்த நைட்டி ஒன்று மாட்டிக்கிட்ட ஒரு துண்டு ஒன்று மேலே போட்டுக்கிட்டு சுத்துறது அங்கேயும் இங்கேயும். நான் சில டைம்ல பாக்குறேன், நான் வந்து வருஷத்துல ஒரு தடவை வேளாங்கண்ணிக்கு போறேன் பாரு, இவன் வேளாங்கண்ணி சர்ச்சுக்குள்ளேயே நைட்டி போட்டு வராங்க சில பேர். அது மட்டும் இல்லை, வேளாங்கண்ணியில் நிறைய இப்போ பூண்டி மாதா, வில்லியனூர் கோயில், நிறைய கோயில் நான் பாக்குறேன். நான் நைட்டி போட்டு கோயிலுக்குள்ள போவாங்க, மேல ஒரு துண்டு போட்டுக்கிட்டேன். அவங்களுக்கெல்லாம் கடவுளை பத்தி என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது, கடவுள் மேல எந்த ஒரு இது தெய்வ பக்தி இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல உனக்கு. எதுக்குங்க, எதுக்கு இது? நம்ம நம்ம வந்து இந்த உலகம் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் நல்லா பாடமா கற்றுக் கொடுக்குது. நம்ம கடவுள் நம்மளுக்கு எல்லாமே நல்லா கொடுத்துருக்காரு. அதை வச்சு நம்ம வந்து சந்தோஷமா இருந்து நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், அடுத்தவங்களும் சந்தோஷமா இருக்கணும். வாழ போற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. அது தாய் வயிற்றுல இருந்து கருவுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா கல்லறைக்கு போற வரையும் நம்மளுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த வாழ்க்கையை வந்து நம்ம வந்து சந்தோஷமா இருக்கு, அடுத்தவங்களுக்கு தீமை செய்யாம, அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம, நம்ம நல்லா இருந்தால நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறோம் அப்படி அர்த்தம். நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு ரிவெஞ்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நோட்டு 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 கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தா வந்து அவங்க வந்து பாவம், அவங்க என்ன அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. தப்பு இருக்கு உங்க மேல. நீங்க அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க போய் கஷ்டம் கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க? அவங்க இருக்க இன்னும் கொஞ்சம் நல்லதான் செய்வாங்க. ஸோ நான் வந்து இன் ஷார்ட்டா இதான் சொல்ல வரேன். ஜஸ்ட் டோன்ட் வரி அபவுட் எனி திங். நீங்க வந்து அடுத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுத்தா நீங்க அதுக்கு முன்னால் நீங்க வாழ்ந்து காமிக்கணும், தைரியமா வாழ்ந்து காமிக்கணும். அது யாரா இருக்கட்டும், கூட பிறந்த பிறப்பா இருக்கட்டும், பெத்த தாய் தகுப்பனா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நான் அவங்க முன்னாடி வந்து வாழ்ந்து காமிக்கணும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரூவ் பண்ண முடியும், நம்ம யாரும் என்ன ஏற்றுன்னு நம்மளுக்கு அவங்கள ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவை. எல்லாரும் சந்தோஷமா இருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. லைஃப் வந்து நம்ம கிட்ட தான் இருக்குது, நம்ம எப்படி வாழ்றோம் நம்ம கையில தான் இருக்குது. நம்ம வந்து அதை வந்து நம்ம நல்லபடியாக எடுத்து போகணும், அது நம்ம கையில தான் இருக்குது. See you friends in next video. நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து இப்போ வந்து சின்ன விஷயமாக ஒரு சேவிங் பண்ணலாம். நம்ம பெருசாக ஒன்றும் இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சிடுது, நம்ம தகுதிக்கு எப்படி நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். அப்படி வந்து ஒரு ஒரு நூறுரூபா ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் எடுத்தாலும், இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு 100 ரூபாய் எடுத்தாலும், அப்படி வந்து ஒரு பாக்ஸில் ஒன்று போட்டு வைங்க வீட்டில். யாருக்கும் தெரியாமல் போடுங்க. தெரிஞ்சிருச்சுன்னா வந்து அவங்க எடுத்துக்குவாங்க, இல்லை வந்து அவங்க எப்போ உங்கள்கிட்ட கேட்பாங்க, கேட்குற நிலைமை வந்துடும். நீ தான் வச்சுருக்கிய காசு எனக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம அந்த வழிக்கு வந்து அப்போ அது மாதிரி செய்யாமல் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து போட்டு வைக்கணும். உங்களுக்கு எப்படியும் ஒரு 100 ரூபாய் அவங்களுக்கு வந்து சேவிங் பண்ண முடியும் இல்லையா? அது எந்த விதத்துலையும் முடியும் நம்மளுக்கு. அப்படி இல்லை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்மளது இதை ஒரு கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு இதில் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படி இல்லை. எப்படி ஒரு 100 ரூபாய் ஒரு வாரத்தில் 100 ரூபாய் எடுத்து வச்சாலும், இல்லை ஒரு நாளைக்கு 100 ரூபாய் எடுத்து வச்சாலும், இல்லை ஒரு 15 நாளைக்கு ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சாலும், இப்படி நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு சேவ் பண்ணி பாருங்கள். அந்த அப்படியே நீங்கள் வந்து ஒரு டிட்டர்மைனாக செய்யணும். அப்போ அந்த 6 மாதத்துக்கு அப்புறமா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் தெரியாமல் உங்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்படுற ஒரு நிலைமைக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் சேர்ந்துருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் சேர்ந்து வந்திருக்குது. அதை நானே பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன். இப்போ வந்து நான் இன்னும் அதுக்கு மேலே நான் சேர்க்குறேன். நான் சேவிங்ஸ் நம்ம நிறைய பண்ணுவோம், பேங்க்கில் ஆடி பண்ணுவோம், போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுவோம், இல்லை LIC பண்ணுவோம், நிறைய சேவிங்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு தனியான ஒரு சீக்ரெட் சேவிங்னு நான் சொல்லுவேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.